சிதறிய முத்துக்களை சேர்க்கவோ கோர்க்கவோ என்று துரியோதனன் கர்ணனும் பானுமதியும் இடையிலே ஏற்பட்ட ஒரு செயலுக்காக பார்த்தபொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன? அந்த நிகழ்வு, துரியோதனன் வருவதைக் கண்டு சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்த பானுமதி எழுந்து ஓடினாள். அந்த ஆட்டத்திலே பங்கு பெற்றிருந்த கர்ணன் பானுமதியை கைப்பிடித்து இழுத்தான். அவள் போட்டுக்கொண்டிருந்த முத்து மாலை அருந்து விழுந்து சிதறிவிட்டது. ஒருவருக்கு தன் மனைவியை மற்றொருவன் தொட்டு இது போல பங்கப்படுத்தினா ஆத்திரம் வரும், கோபம் வரும். என்னதான் நட்பாக இருந்தாலும் அவன் அந்த செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் துரியோதனன் நட்பின் ஆழத்தினாலே, கர்ணன் மீது இருந்த நம்பிக்கையினாலே அவன் உதிர்த்த வார்த்தை சிந்திய முத்துக்களை சேர்க்கவோ கோர்க்கவோ என்றான். இந்த துரியோதனனை நாம் கெட்டவனாக சித்தரித்து தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் தன்னுடைய மனைவிக்கு நேர்ந்த நிகழ்ச்சியை கூட ஒரு முக்கியத்துவத்துக்கு அதிக உணர்வுகளுக்கும் இல்லத்துக்கும் ஆட்படாமல் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அவன் சொன்ன சொல்லும் நடந்து கொண்ட விதமும் அவனை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. ஆகவே துரியோதனனைப் போல் நட்பு கொள்ள வேண்டும். நம்பிவிட்டால் அடுத்தவர்கள் செய்த தவறுகளாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டது என்பதை உடனடியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் நட்பில் உள்ள பழக்கத்தின் ஒரு ஆழ்ந்த பிணைப்பு. இங்கேயே நாம் பார்க்கிறோம், தற்காலத்திலே நட்பு என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதை சிந்தித்து நாமும் துரியோதனன் போல ஆழ்ந்த நட்பும் நம்பிக்கையும் உள்ளவனாக இருக்க வேண்டும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.